ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, கடைசி நேரத்துல வெண்பா ஏதாவது குழப்பம் பண்ணுவான்னு தெரியும், அதனால தான் நான் எல்லாத்துக்குமே தயாரா வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அகிலன் சொல்றாரு, கடைசி நேரத்துல டோனி மாதிரி சிக்ஸர் அடிச்சிட்டீங்கம்மா, வெண்பா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா இப்ப அங்க வராங்க. எங்க போயிட்டு வர கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க, அதனாலதான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அப்படியே வர வழியில கொடுக்க வேண்டியவங்களுக்கு நல்லா கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு வெண்பாட்ட பேசுனதை பத்தி சொல்றாங்க. ரோஹித் இப்ப அங்க வந்து சௌந்தர்யாவுக்கு நன்றி சொல்றாரு. வெண்பா நான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றப்ப மனசொடைஞ்சு போய் நின்னேன், அப்பதான் நீங்க எனக்காக வந்து நின்னீங்க, இந்த மொமெண்ட்டை நான் என்னோட வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நன்றி சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, நீயும் வெண்பாவும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா ஒன்னா வாழணும்ப்பா, அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் வெண்பாவை காமிக்கிறாங்க. வெண்பா ரொம்ப கடுப்பா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாரதி வெண்பாவை பாக்குறதுக்காக வராரு. கங்க்ராச்சுலேஷன் வெண்பா, எனக்கு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாரதி. நம்ம 2 பேருக்கும் என்னைக்கோ கல்யாணம் ஆயிருக்க வேண்டியது, நல்ல வேளை அந்த கல்யாணம் அன்னைக்கு நடக்கல, நடந்திருந்தா கண்டிப்பா அது பிரச்சனையில தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனசு ஓரத்துல எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு, எனக்காக நீ இத்தனை நாள் கல்யாணம் பண்ணாம இருக்கிறத நினைச்சு எனக்கு இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரோஹித் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாரு பாரதி. வெண்பா பாரதிட்ட கோபப்பட்டு பேசுறாங்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற பாரதி, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்னடானா என்கிட்ட வந்து ரோஹித் நானும் பொருத்தமான ஜோடின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கோபப்படுறாங்க. பாரதி சொல்றாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன், அதை நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல பண்ணாம இருந்துக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மாட்ட லட்சுமி சொல்றாங்க, நேத்து நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டேன்லம்மா, அதனால என்ன ஹோம்ஒர்க்குன்னு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்கிறத என்னோட ஃப்ரெண்டு கேட்டாலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா டீச்சருக்கு கால் பண்ணி இந்த ஸ்கூல்ல இருந்து ஹேமாவுக்கு டிசி வாங்க போறேன்னு சொன்னாரா, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. ஹேமாவை அப்பா ஸ்கூல்ல டிராப் பண்ண வரும்போது நான் டெய்லி அப்பாவையும் பார்த்துப்பேன், ஆனா இப்போ 2 பேருமே இனிமே வரமாட்டாங்கல்ல, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாத லட்சுமி, அதெல்லாம் கண்டிப்பா ஹேமா உன்னோட ஸ்கூல்ல தான் படிப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க கண்ணம்மா. அடுத்ததா வெண்பாவை காமிக்கிறாங்க. சாந்தி வெண்பாட்ட சொல்றாங்க, எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கம்மா, நீங்களும் வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ வீட்டுக்கு போ சாந்தி, நான் நாளைக்கு காலையில வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்பா. அடுத்ததா சாரதி இப்போ அங்க வெண்பாவோட ரூமுக்கு வராரு. நீயும் நானும் இன்னையில இருந்து பாதி பொண்டாட்டி பாதி புருஷன் அப்படின்னு வெறுப்பேத்துறாரு சாரதி. இதை கேட்ட உடனே வெண்பாவுக்கு கடுப்பாகுது. பக்கத்துல இருக்கிற பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீயும் நானும் யார் அதிகமா குடிக்கிறோன்னு போட்டி போடலாமா அப்படின்னு சாரதி கேட்கிறாரு. அதனால போட்டி போட்டுட்டு 2 பேருமே குடிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.